எக்ஸ்கியூஸ் மீ, வெல்கம். டே சும்மா இருடா. தீபாவளி ஷாப்பிங் கும்பகோணத்தில் களை கட்டிக்கிட்டு இருக்கு. அதோட ஷாப்பிங் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் போய் பெரிய கடத்தலில் இறங்குனதுமே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இறங்குனதுமா மழை வரணும், மழை லேசாக நின்றோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அங்கே உள்ள கடைக்காரங்களாம் அதை வந்து தார்பாய் போட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பயே தெரிஞ்சிச்சு இந்த மழை நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பக்கத்தில் எங்கள் மாமாவோட ஃப்ரெண்டு ஜுவல்லரி ஷாப் இருக்குது, அல்சனா ஜுவல்லரின்னு சொல்லிட்டு. அங்கே நல்லா கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நீங்களும் அந்த சைடு போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். காலேஸ்வரிக்கு பக்கத்துலேயே இருக்குது. அடுத்ததான் சரி மழை விட்டாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். திரும்பி மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி அப்படியே மேக்ஸ்குள்ளே போய் அங்கே கலெக்ஷனை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ்குள்ளார என்ட்ராகி ஒரு 2 நிமிஷம் பார்த்தோம். அப்புறம் மழை விட்டாமல் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு நடந்து வெளியே வந்தாச்சு. அப்புறம் அங்கேருந்து வந்து மெட்ரோ பஜாருக்குள்ளார என்ட்ரு ஆகிட்டோம். மெட்ரோ பஜாரில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். தீபாவளிக்கு ஆஃபருக்கு முன்னாடி என்ன வச்சுருக்காங்க அதை மட்டும் பார்த்துட்டு ஒரு 2-3 ஜாமான் மட்டும் பிஸ்கெட்ஸ் மட்டும் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அதை மட்டும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் மழை பெஞ்சதுனால அங்கே உள்ள கலெக்ஷன்ஸ்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம மெட்ரோ பஜாரில் குக்குடு ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் குக்குடு ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? நாங்கள் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணது கிடையாது. அப்புறம் என் சிஸ்டர் இந்த மெஹந்தி மேலே ஆசைப்பட்டாங்க. வேணாம், இது வந்து கெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஆனால் ஆசைப்பட்டதுனால கொஞ்சம் நேரம் வச்சு பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கோம்னா இது நிறைய தெருவுக்கே வந்து செய்வாங்க, கூட்டுக்கடையிலலாம் போட்டிருக்காங்க. அதனால் நாங்கள் வச்சுருந்துருக்கோம். இப்போ தான் கெமிக்கல் அது இதுன்னு பயங்காட்டுறாங்க. சரி அதான் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 30 ரூபா ஒரு ஹேண்டுக்கு ஃபுல்லாக வைக்கிறதா இருந்தால் ஒரு சின்ன பொண்ணு தான் வச்சுட்ருச்சு. சூப்பராக வச்சுட்ருந்தாங்க. அங்கே சரியான கூட்டமாக இருந்துச்சு. அதனால தான் அந்த கூட்டத்தில் ஃபோனும் பர்ஸும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே எடுக்கலை. எங்கே கூட்டம் இல்லாமல் இருந்துச்சோ அந்த ஏரியாவில் மட்டும் தான் நாங்கள் ஃபோன் யூஸ் பண்ணி வீடியோ எடுத்தேன். அங்கே நான் வாங்கின ஜாமான் இதுதான். அவ்வளோதான் எங்களோட வீடியோ. டாடா, பாய் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.